Hello students, வணக்கம். P-block elements 2 இந்த சாப்டர்ல இருந்து குரூப் 17 எலிமெண்ட்ஸ்ல ஒரு எலிமெண்டான குளோரினோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். That is, we are going to discuss preparation, properties and uses of hydrochloric acid. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றப்பவே நம்ம கிட்டே அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. That is, our stomach is capable of secreting hydrochloric acid to digest the food we take. சரியா? நம்ம சாப்பிடுற உணவை செரிக்கிறதுக்காக நம்ம வயிறு சுரக்கிற ஒரு ஆசிட் தான் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ரெண்டாவது, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து பார்த்திருப்பீங்க. Because for many tests in our chemistry laboratory we use hydrochloric acid. Glass bottlesல மணல் மேல வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கரோசிவான ஒரு ஆசிட் இது. அதனால தான் இதை வந்து டாய்லெட்ஸ்ல டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு, பவுல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை யூஸ் பண்றாங்க. பிகாஸ் அதோட கரோசிவ் நேச்சர் வந்து டஃப்பான ஸ்டெயின்ஸை கூட ரிமூவ் பண்ற அளவுக்கு இருக்கு. இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட 1648லயே க்ளோபர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் he prepared this hydrochloric acid by heating common salt with concentrated sulfuric acid. நம்ம சாப்பிடுற உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை corn H2SO4 போட்டு ஹீட் பண்றப்ப இந்த ஹீட் பண்ணி இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட க்ளோபர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. டேவிங்கிற சயின்டிஸ்ட் 1810ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னா அது ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்த காம்பவுண்ட் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. Preparation of hydrochloric acid, laboratory preparation. என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். The same method can be used. That is, பாருங்க, சோடியம் குளோரைடையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ரியாக்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னா, இந்த H2SO4 இது ஒரு டைபேசிக் ஆசிட் இல்லையா, முதல்ல ஒரு ஹைட்ரஜன் போகும். அப்ப என்ன ஆகும், ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு எண்ணெய் வந்துடும். அந்த மிச்சம் இருக்க ஒரு ஹைட்ரஜன் அங்க இருக்கும், NaHSO4. திஸ் இஸ் சோடியம் பைசல்ஃபேட் ஆர் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து போன ஒரு ஹெச்சும் சிஎல்லும் சேர்ந்து HCl ஃபார்ம் ஆகும். அகெயின் இந்த NaHSO4 reacts with NaCl which gives, பாருங்க, இங்க ஒரு எண்ணெய் இங்க ஒரு எண்ணெய் SO4 Na2SO4 சால்ட்டையும் பிளஸ் இந்த ஹெச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ணும். இந்த ரியாக்ஷன் அப்ப நம்ம வந்து இந்த மிக்சரை வந்து ஹீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 420 கெல்வின்ல நடக்குது. வேற செகண்ட் ரியாக்ஷன் 823 கெல்வின் which is not given in your book. ஓகே, இப்படி ஃபார்ம் ஆன ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வழியா பாஸ் பண்றப்ப நமக்கு ட்ரை குளோரின் கிடைக்கும். ஓகே, ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். பட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ட்ரெண்ட்ஸ் இன் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் பார்ப்போம். அதுல முதல்ல ஹைட்ரஜன் ஹாலைட் சொல்றப்ப ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ்ல யூசிங் கார்ன் H2SO4ல இந்த மாதிரி லோ டெம்பரேச்சர்ஸ்ல சோடியம் சல்ஃபேட் அதாவது பைசல்ஃபேட்டும், ஹை டெம்பரேச்சர்ஸ்ல இந்த ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் அங்க வரும். சோ அதுக்கு அர்த்தம் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் தான். வேற இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் அங்க வந்து இல்ல. சோ நல்லா இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேரோட வாட்ச் பண்ணுங்க, கவனிங்க, அங்க வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட். இது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கலர்லெஸ் பஞ்சன்ட் ஸ்மெல்லிங் கேஸ். ஆனா நம்ம டாபிக் என்ன சொல்லிருக்கோம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லிருக்கோம். சோ இந்த பஞ்சன்ட் ஸ்மெல்லிங் கேஸை வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப அப்ப அது இட் ரெடிலி டிசால்வ்ஸ் இன் வாட்டர். அப்பதான் அந்த அக்வஸ் சொல்யூஷனை தான் நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்றோம். ஓகே, so this hydrogen chloride gas can be easily liquefied to a colorless liquid. so அததான் நீங்க வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல பாட்டில்ஸ்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிற பேர்ல பாக்குறீங்க. அதோட பாய்லிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 189 கெல்வினா இருக்கு. லிக்விஃபை பண்றது மட்டும் இல்லாம இந்த கேஸை நம்மளால solidify பண்ண முடியும். It freezes to a white crystalline solid whose melting point is 159 K. It is extremely soluble in water and waterல இந்த மாதிரி அயனைஸ் ஆகுது. That is HCl plus
H2O. இது கொடுக்கிற ஒரு ஹைட்ரஜனை புரோட்டானை H+ இது அக்செப்ட் பண்ணிக்கும். So this becomes H3O+. So புரோட்டானை டொனேட் பண்ணதுனால அங்க மீதி Cl- தான் இருக்கும். இந்த ஆசிடோட Ka வேல்யூ பாத்தீங்கன்னா 10⁻⁷. எவ்வளவு ஹை வேல்யூ பாருங்க. எப்பவுமே Ka வேல்யூ வந்து ஹையா இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ராங் ஆசிடா தான் இருக்கும். So ஹைட்ரஜன் குளோரைடு இங்க கேஸ், வாட்டர் வந்து லிக்விடு. So சொல்யூஷன் ஆயிடுச்சு. So aqueous இது ரெண்டுமே. Okay? Its aqueous solution is called hydrochloric acid. High value of dissociation constant, that is Ka value, indicates that it is a strong acid. Okay, these are the physical properties of hydrogen chloride. எப்படி எல்லா ஆசிட்ஸுமே மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுதோ அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் ஆர் 2 ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜிங்க், மெக்னீசியம் எது கூட ட்ரீட் பண்றோம்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்றதுனால குளோரைட் சால்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஜிங்க் ஃபார்ம்ஸ் ஜிங்க் குளோரைட். ஓகே, whereas மெக்னீசியம் ஃபார்ம்ஸ் மெக்னீசியம் குளோரைட். ஸோ இந்த குளோரைட் சால்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈக்குவேஷன் வந்து நத்திங். இப்போ ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். ஸோ ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் 2 ஈக்குவேஷன்லுமே. ஆனால் 2 ஹைட்ரஜன் வேணும்னா இங்க 2 ஹைட்ரஜன் HCl இருக்கணும். ஸோ 2 2 ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, Cl பேலன்ஸ் ஆயிடுச்சு. மெக்னீசியம் ஆஸ் சச் அப்படியே இருக்கு, ரிமைன்ஸ் த சேம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கார்பனேட் சால்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிபரேட் பண்ணும் இன் அடிஷன் டு ஹைட்ரஜன். ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம எழுதலாம் இங்க. லெட் அஸ் டேக் கால்சியம் கார்பனேட் சால்ட், சோடியம் கார்பனேட் சால்ட்டையும். இப்போ இது கூட நம்ம என்ன ட்ரீட் பண்ண போறோம்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ இந்த சால்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ரியாக்ட் பண்ணி இந்த மெட்டல்ஸோட குளோரைட் சால்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ கால்சியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும், இங்க சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும். கார்பனேட் சால்ட் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும், கூடவே ஹைட்ரஜன் கேஸும் லிபரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இங்க 2 போட்டோம்னா ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடும். ஸோ 2Cl ஆல்ரெடி இங்க 2Cl இருக்கு. ஸோ ஆல் த அதர் ஆட்டம்ஸ் ஆர் பேலன்ஸ்ட். கமிங் டு திஸ் ஈக்குவேஷன், சோடியம் Na2 இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம 2 போட்டுட்டோம்னா சோடியம் பேலன்ஸ் ஆயிடும். அது மாதிரி ஹைட்ரஜன் 2 இருக்கு. ஸோ இங்க 2 போட்டுட்டோம்னா ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடும், குளோரினும் பேலன்ஸ் ஆயிடும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட பைகார்பனேட்ஸ் கூட ட்ரீட் பண்றப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகே, லெட்ஸ் see this reaction with the bicarbonate salt. சோடியம் பைகார்பனேட் எடுத்துக்கலாம், NaHCO3. இது கூட என்ன ட்ரீட் பண்றோம்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட ட்ரீட் பண்றோம். ஸோ சோடியம் இருக்கு. ஸோ சோடியமோட குளோரைட் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் NaCl. கார்பனேட் சால்ட் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். ஸோ H2 வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் H2O ஃபார்ம் ஆகும் since it is a bicarbonate salt. நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வித் சோடியம் சல்ஃபைட்ஸ். சோடியம் சல்ஃபைட்டோட ஃபார்முலா என்னது? Na2SO3 இல்லையா? இது கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் சோடியம் குளோரைட். சோடியம் இருக்கா, இதோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ட்ரீட் பண்றப்ப இந்த மெட்டலோட குளோரைட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும், பிளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் அப்ப சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் லிபரேட் ஆகும். ஸோ பிளஸ் SO2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அக்வாரீஜியா. அக்வாரீஜியா அப்படிங்கிறது வந்து 2 கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்ஸோட மிக்சர். அதுல ஒன்னு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது 3 parts கார்ன் HClயும் பிளஸ் 1 part கார்ன் நைட்ரிக் ஆசிடையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற அந்த மிக்சருக்கு பேர் தான் அக்வாரீஜியா. ஓகே, இந்த கார்ன் HClயும் சரி கார்ன் HNO3யும் சரி தனியா இருக்கிறப்ப நோபல் மெட்டல்ஸ் ஆன கோல்டு, பிளாட்டினம் இது கூட ரியாக்ட் பண்ண முடியல, அதை ஒரு சேஞ்ச் பண்ணவே முடியல. பட் இந்த ரேஷியோல, அதாவது இது 75%, இது 25% அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற அந்த மிக்சரான அக்வாரீஜியா இஸ் கேப்பபிள் ஆஃப் டிசால்விங் கோல்டு அண்ட் பிளாட்டினம். ஆக்சுவலா இந்த மிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர்ல, எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஃபியூமிங் லிக்விடா இருக்கும். ரொம்ப கரோசிவ், ரொம்ப ஃபேசினேட்டிங் லிக்விட் இது. நோபல் மெட்டல்ஸ் எல்லாம் டிசால்வ் பண்ற கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்கிறதுனால திஸ் அக்வாரீஜியா இஸ் கால்ட் அஸ் கிங்லி வாட்டர்
and even royal water. Just because இது அந்த noble metals dissolve பண்ணுது அப்படிங்கிற காரணத்திற்காக தான். இப்போ கோல்டு கூடயும் பிளாட்டினம் கூடயும் இந்த அக்வாரிஜியா எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான அயோனிக் ஃபார்ம் ஈக்குவேஷனை இப்போ எழுதலாம். இதுக்கு ஆக்சுவலாக ரியாக்ஷன் மெக்கானிசம் இருக்குது. இப்போ கோல்டு நம்ம வந்து அக்வாரிஜியாவை கோல்டு கூட ட்ரீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நைட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, இது வந்து ஒரு குட் ஆக்சிடைசர். அது என்ன பண்ணும், இந்த கோல்டை ஆக்சிடைஸ் பண்ணும். ஆக்சிடேஷன் என்னது, ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ கோல்டு என்ன பண்ணும், ஒரு 3 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிவிட்டு இட் வில் பி கன்வெர்டட் இன்டு AU is converted into AU3 plus first by concentrated nitric acid. இந்த hydrochloric acid H plus Cl minus பிரிஞ்சிருக்கும் இல்லையா, உடனே இங்கிருந்து Cl minus அயான் இந்த AU3 plus கூட ரியாக்ட் பண்ணி AuCl3 ஃபார்ம் பண்ணும், which in term HAuCl4 இந்த காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷனை எழுத போகிறோம் ஃபார் கோல்டு. இப்போ கோல்டுன்னு சொல்கிறப்ப AU இருக்கும், ரைட். அக்வாரிஜியாவை ஆட் பண்ணுறோம். யார் யார் இருக்கா, HCl HNO3. இப்போ HCl என்ன அயான் இருக்குது, H ப்ளஸ் அயான் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, Cl மைனஸ் இருக்குது. HNO3ல என்ன இருக்குது, H ப்ளஸ் இருக்குது. ஸோ அது இங்கே ஆல்ரெடி போட்டாச்சு. அப்புறம் NO3 மைனஸ் அயான் இருக்குது. ஸோ இங்கே இடம் பத்தாதுன்றதுனால மடக்கி எழுதுகிறேன். இப்போ இது வந்து இது எல்லாம் இந்த அயான்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணி அங்கே ஆக்சிடேஷன் நடந்து அங்கெல்லாம் கடைசியாக என்ன ஃபார்ம் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த AuCl4 மைனஸ் அயான்ஸ் இருக்கும், ப்ளஸ் NO ஃபார்ம் ஆகிருக்கும் நைட்ரிக் ஆக்சைடு, ப்ளஸ் H2O ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, பிளாட்டினத்தோட ரியாக்ஷனை விட ஈக்குவேஷனை விட இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு நம்பரை எக்ஸாமில் போடாமல் விட்டால் கூட கம்ப்ளீட் என்டையர் ஈக்குவேஷனையே தப்பு போட்டுருவாங்க. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இங்கே 4Cl இருக்குது, ஸோ இங்கே 4 போட்டோம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வேறு எங்கே எப்படி எழுதுறது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 போடலாமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் யூ கோ ஃபார் த சார்ஜ். இப்போ இங்கே ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் ப்ளஸ் 1 5 மைனஸ் இருக்குது. 4 மைனஸ் இங்கே 1 மைனஸ், மொத்தம் 5 மைனஸ் இருக்குது. இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது, ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 5 மைனஸ் இருக்குது, இங்கே வந்து 5 மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது 4. அப்போ 4 ப்ளஸ் வேணும், ரெண்டு சைடு ஈக்குவல் ஆகணும்னா. அதனால இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி 4 போட்டுருங்க, ரைட். அப்போ சார்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், மற்றபடி ஆட்டம்ஸும் பாருங்கள் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் 4 ஆச்சா, இந்த சைடில் ஹைட்ரஜன் இருக்கா, 2 தானே இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு 2 போட்டுட்டோம்னா என்டையர் ஈக்குவேஷன் கெட்ஸ் பேலன்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிளாட்டினம்கான ஈக்குவேஷனை பார்க்கலாம். இதை கம்பேர் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில ட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் வேறு வழியே கிடையாது. இந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தோட இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு செப்பரேட் வீடியோவில் அப்புறமா பார்க்கலாம். பட் இங்கே வந்து இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹவு டஸ் அக்வாரிஜியா ரியாக்ட்ஸ் வித் பிளாட்டினம்கான ஆன்சர். இப்போ பாருங்கள், பிளாட்டினம். ஓகே, பிளாட்டினம். ஸோ பிளாட்டினம் கூட H ப்ளஸ் அயான்ஸ் ரியாக்ட் பண்ண போது, Cl மைனஸ் அயான் ரியாக்ட் பண்ண போது, NO3 மைனஸ் அயான் ரியாக்ட் பண்ண போது. இது எல்லாமே எங்கே இருக்குது, இதெல்லாம் அக்வாரிஜியாவிலேருந்து இருக்குது. இப்போ என்ன ப்ராடக்ட் இங்கே ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா, இதை மாதிரி இங்கேயும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் PtCl6 2 மைனஸ் வரும். ஸோ மீதி ரெண்டு இதே ப்ராடக்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போது, NO ப்ளஸ் H2O. அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மெயினாக இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் அ ஷார்ட் ட்ரிக். இப்போது பிளாட்டினம் அக்வாரிஜியா ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாட்டினம் 3 பிளாட்டினம், NO 4 NO, இல்லை வேறு ஏதாவது கூட H2O கூட 8 வரும். இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும், பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே 3 ஞாபகம் வச்சுக்கிறோம், இங்கே 4 ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் எழுதுகிறப்பவே இதை சேர்த்து எழுதுங்க. இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே 3 போட்டோமா, அப்போ இந்த பிடியும் 3 ஆகணும்ல, 3. ஓகே, இப்போ Cl இங்கே மட்டும்தான் இருக்குது, 3 6 18. ஸோ 18 போட்டுடலாம். 18 Cl மைனஸ் பேலன்ஸ் ஆகிடும்.
ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க 4NO போட்டிருக்கோம்ல, 4Nக்கு 4. ஸோ இங்கே 4 போட்டோம்னா N பேலன்ஸ் ஆகிடும். இப்போ ஆக்சிஜனை பார்க்கலாம். 4 3s are 12 ஆக்சிஜன் இல்லையா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணி ஆகணும்? இங்கே ஏற்கனவே 4 ஆக்சிஜன் இருக்குது, இன்னும் 8 குறையுது. ஸோ இங்கே 8 போட்டோம்னா 8 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ 8 2s are 16 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே வந்து 16 போட்டுடணும். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இங்கே 3 பிளாட்டினம்க்கு 3 NOக்கு நைட்ரிக் ஆக்சைடுக்கு 4 அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துடும். இப்போ சார்ஜ் கூட பாருங்கள் பேலன்ஸ் ஆகிட்ருக்கும். இங்கே வந்து 18 மைனஸ் 4 மைனஸ் இல்லையா? 18 ப்ளஸ் ஃபார் 22 மைனஸ். எத்தனை ப்ளஸ் இருக்குது? 16 ப்ளஸ். அப்போ 16 ப்ளஸ் 22 மைனஸ் அல்டுகெதர் எவ்வளோ வரும் மிச்சம்? இதில் ஒரு 4, அதில் ஒரு 6 மைனஸ் வரும். இது பாருங்க 3 2s are 6 மைனஸ் இந்த பக்கம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க சார்ஜஸ் கூட ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்துடும், காட்டி கொடுத்துட்டோம். இந்த சார்ஜ் இம்பேலன்ஸே நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை காட்டி கொடுத்துட்டோம். ஸோ இதை மாதிரி கொஞ்சம் டஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு தாராளமாக நம்ம ஷார்ட்கட்ஸை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு ஒன்றுமே கிடையாது. ஒன்லி திங் வி ஹாவ் டு ரைட் த கரெக்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்ப்போம். திஸ் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், அமோனியம் குளோரைட், குளுக்கோஸ். அது மாதிரி போன்ஸ்லேருந்து பசையை கம்மை க்ளூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் லேப் ரியேஜென்ட். ஓகே. இந்த அக்வாரிஜியாவில் கூட இந்த அயானுக்கு பேர் டெட்ரா குளோரோ ஆரேட் 3 அயான். ஓகே.